ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணுவது பார்த்திங்கன்னா 3-8 பயன்படுத்தி நம்மளுடைய வெண்புலி தாக்கத்தை கண்ட்ரோல் படுத்த போகிறோங்க. அதே போல் நம்மளுடைய மொத்த உடல் நலத்தையும் காக்க போகிறோங்க. அதே போல் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் கட்டமைக்க போகிறோங்க. அப்படி அந்த 3-8 என்ன அப்படின்னு சொல்லி நம்ம காண்பதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல்ல ரெக்டாக சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்களை இணைத்து நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த 3-8 என்பது வேறு எதுவும் கிடையாதுங்க, உங்களுடைய தினசரி நாட்கள் தான். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம் நமக்கான இயற்கை நமக்கு தந்துள்ளது. இந்த நேரத்தை கரெக்டாக கையாளணுங்கிறது தான் நம்மளுடைய உடல் நலத்துக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. அதில் முதல் 8 மணி நேரத்தை உங்களுடைய உறக்கத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நல்லா உறங்குறான் அப்படின்னா நீங்கள் முழுக்க ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எந்த ஒரு வியாதிகளும் உங்களை அண்டாது, இருக்கிற வியாதிகள் சீக்கிரம் குணப்படுத்த தூக்கன்மைங்கிறது ஒரு அவசியமான ஒன்று. இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கங்கள் அப்படிங்கிறது தவறான ஒரு விடயத்தை நோக்கி நைட்டு அதிக நேரம் கண் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா தூக்கத்தை கூட இந்த சிறு தூக்கமாக தான் தூங்குறீங்க. ஓகேங்களா? ஒரு முழு நேரம் லாங் ட்ராவலாக மெய் மறந்து உறங்குனா தான் அது தூக்கம், இல்லைன்னா அது கனவில் உங்களுக்கு தூக்கம் அது கரெக்டாக செயல்படாது. ஓகேங்களா? அதாவது நீங்கள் 8 மணி நேரம் தூங்கினாலுமே ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு 3 மணி நேரமோ அல்லது 4 மணி நேரமோ மட்டும்தான் ஒரு முழுமையான தூக்கமாக இருக்கும். மீதிலாம் நம்மளுடைய கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன். அது உடலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு 8 மணி நேரம் தூங்க சொல்கிறோங்க. உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு 9 மணிக்கு தூங்குறீங்கன்னா அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சிக்கணும். அதே ஒரு 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா அதிகாலை 5 மணிக்கு எந்திரிச்சிக்கணும். அதே ஒரு 11 மணிக்கு தூங்குறீங்கன்னா அதிகாலை 6 மணிக்கு எந்திரிச்சிக்கணும். இதை தாண்டி நீங்கள் தூங்காமல் 12, 1 மணி 2 மணி வரைக்கும் நீங்கள் ஃபோன் பேசுகிறது, டெலிவிஷன்ஸ் பார்க்குறது, மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு நீங்கள் சன்லைட்லாம் போன பின்னாடி முற்பகலில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அது உடல்நிலை கேடானது. அப்போ தூக்கத்தை கரெக்டான டைமில் கரெக்டான நேரங்களில் 8 மணி நேரம் நீங்கள் தூக்கத்தை மேற்கொண்டிங்கன்னா முதல்ல உடல் ஆரோக்கியமாகிடும். ஓகேங்களா? இது ஒன்று. ஏன்னா தூக்கம் கேட்டால் தான் உடம்பு உஷ்ணமாகும், ஹார்மோன் சேஞ்ச் ஆகும், நம்மளுடைய பாதிப்பு அதிகமாகும். ஓகேங்களா? அடுத்த 8 மணி நேரம் உங்களுடைய ஃபேமிலிக்காக, உங்களுடைய உடல் நலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட உணவுகளாகட்டும், மருந்துகளாகட்டும், அதை பெறுறதுக்கான வருமானம் அவசியம். அப்போ ஒரு சராசரி ஒரு மனிதன் உங்களுடைய உடலை வருத்தி உழைக்கணும் அப்படின்னா 8 மணி நேரம் தான் உழைக்கணும். இன்றைக்கி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனையாகவோ இருக்கலாம், அல்லது நம்மளுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக நைட்டு பகல் கண் முழித்து 12 மணி நேரம்லாம் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்துட்ருக்குறாங்க. ஓகேங்களா? அது ரொம்ப தவறான ஒரு விடயம். ஒரு வேளை நம்ம ஒரு படிப்புக்காக அல்லது ஒரு மருத்துவ ஒரு ஹெல்ப்புக்காக நம்ம ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குறோங்க, பார்ட் டைம் ஜாப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஓகே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் தேவையில்லாததுக்கு ஒரு மொபைல் வாங்கணும், நம்ம பைக் வாங்கணும், ஜாலியாக ட்ரிப்பு என்ஜாய் பண்ணணும், அதுக்கு நம்ம நைட்டு போலும் சேர்த்து உழைக்கலாம் அப்படின்னா அது உடல்நிலை கேடாக்கிட்டு இன்பத்தை பெறுறதுங்கிறது அது மிகப்பெரிய தவறு. ஓகேங்களா? இன்னும் ஒரு 8 மணி நேரம். ஓகேங்களா? இது உங்கள் மனதுக்கு பிடித்ததாக இருக்கணும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய 8 மணி நேரத்தில் முதல் 8 மணி நேரம் உறக்கத்தை நான் மேற்கொள்ள போகிறேன். 2வது 8 மணி நேரம் என்னுடைய ஃபேமிலியோடைய பொருளாதாரத்துக்காக, என்னுடைய உணவு பழக்க வழக்கத்துக்காக நான் சம்பாதிச்சாகணும். 3வது ஒரு 8 மணி நேரம் நம்மளுடைய சேவைக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான தகவல்களை திரட்ட போகிறேன். ஓகேங்களா? தேவையான ஹெல்ப் நண்பர்களை சந்தித்து நம்ம கொடுக்க முடியும். அதே போல் நம்ம இணையத்தில் பல மோட்டிவேஷன்ஸ் வீடியோ இனி நம்ம போல நண்பர்களுக்காகட்டும் அல்லது மற்ற நண்பர்களுக்காகட்டும் மோட்டிவேஷன்ஸ் வீடியோ நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துருக்காங்க. அப்போ இணைய மூலியமாகவும் நம்மளோட நேரடியாக சந்திக்கிறவங்க மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ நாம் சேவைக்காக நான் ஒரு 8 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதில் ஒரு 8 மணி நேரம் தூக்கம், ஒரு 8 மணி நேரம் நம்மளுடைய உழைப்பு, ஒரு 8 மணி நேரம் நமக்கு பிடித்த விடயத்தை செய்கிறது. ஒரு சந்தோஷம் இருந்தால் தான் மனசு ஒரு ஹார்மோனை கரெக்டாக இன்சுலினை சுரக்க வைக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய மைண்டில் உள்ள அந்த திரவங்கள் அதை சுரக்க வச்சு ஹாப்பியான மூமெண்ட்டில் தான் சுரக்கும். ஓகேங்களா? அப்போ தான் கட்டளைகளை கரெக்டாக அந்த உடலுக்கு அமுச்சுவிடும். அதாவது சந்தோஷம் இருந்தால் கவலைகள் போயிட்டால் நம்ம உடம்புல உள்ள வியாதிகள் போயிடும். ஓகேங்களா? व्यसनமே பாதி பேருக்கு நோயை உருவாக்கிட்டு இருக்கோம். அதுக்கு சந்தோஷம் அப்பப்போ நம்ம உடம்புக்கு வரணும். கவலையை பார்த்துக்கிட்டு நமக்கு நடந்ததையே நினச்சிட்டு இருக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது. அதை மீளணும்னா ஹாப்பியான ஒரு மனநிலையை நம்ம உடலுக்கு கொண்டு வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு மைண்ட் ரீதியாக தான் நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கு தான் ஒரு 8 மணி நேரம் உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, பென் பண்ணுங்கள். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, பென் பண்ணுங்கள். ஒரு இயற்கையில் நாட்டம் இருக்கிறீங்க, ஒரு மலைப்பகுதிக்கு போயிட்டு வாங்க. பயணங்கள் மேற்கொள்கிறீங்க, சுற்றுலா மாரி போயிட்டு வாங்க. அல்லது மூவிஸ் பார்க்க போங்க, பார்க்கு, பீச்சு. ஓகேங்களா? எப்படி வேணால் என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டில் தயவு செஞ்சு முடக்க வேண்டாம். நம்ம போய் சர்ம பாதிப்பாளர்கள். அதை தாண்டி ஒரு சிலருக்கு தனிமைங்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கே கூட தனிமையை பல டைமில் பல சிந்தனைகளை எனக்கு உருவாக்கி இருக்குது.
தனிமைங்கிறது கஷ்டத்தில் வந்து தனிமையை வந்து நம்ம போய் எதிர்பார்த்து போகக்கூடாது. நல்லாகும் போது தனிமையை வந்து நான் நோக்கி போங்க. அது வந்து மனசு இலகாகும். ஒரு மரத்துக்கடியில் போய் தனிமையாக ஒரு யோகா எடுங்க, மனசு இலகாகும். ஓகேங்களா? ஒரு கோபமான ஒரு மனநிலையில் இருக்கீங்க, அப்போ போய் தனிமையை வந்து நாடுங்க. உங்கள் கோபத்தில் குணத்தை வந்து இழக்காமல் நம்ம நல்லது சிந்தனையை வந்து நம்ம வந்து செயல்படுத்த வைக்க முடியும். இல்லைனா கோபம் குணம் இழந்துடும். அப்போ நம்ம ஏதோ தவறாக செஞ்சுருவோங்க. அதாவது அவசரமாகவோ கோபத்தில் எடுக்கிற முடிவு எதுவும் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதனால் சொல்கிறேன். மற்றபடி தனிமைங்கிறது துன்பத்துக்கு தனிமையை வேண்டாம். துன்பம் சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் வேணும், ஃபேமிலி சப்போர்ட் வேணும். ஒருத்தர் சொல்லி ஏதோ ஒன்று அழுதுட்டா தான் அந்த நம்மளுடைய அந்த பாரம் குறையும். ஓகேங்களா? மற்றபடி ஒரு சிந்திக்கணும், கோபத்தை தணிக்கணும், உங்கள் மனசை ஒருநிலையாக்கணும்னா தனிமையை தேடி போங்க, தவறே கிடையாது. ஓகேங்களா? நானும் அப்படி தான் போயிட்டுருக்கிறேன். அதனால தான் வந்து இன்றைக்கி வெண்புலினால் நான் எவ்வளோ தாக்கப்பட்டு வந்தாலும், நம்ம ஒரு வில்லேஜில் இருந்தாலும் கூட பல துன்பங்கள் கடந்து நான் வந்து மீண்டும் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா அது காரணம் என்னை நானே தான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு சிலர் சொல்கிறாங்க, நம்ம வந்து அதை அப்சர்வ் பண்ணுறாங்க, அதுக்கான செயல்பாடு, அதுக்கான முழு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் நம்ம கேட்குறங்க, இந்தாண்ட வாங்கி இந்தாண்ட விடுறதுல ஒரு யூஸும் கிடையாது. அதை செயல்படுத்தணும், செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி காண முடியும். அதனால தான் நம்ம எப்பயுமே ஒவ்வொரு விடயத்திலும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கான வெற்றியை வந்து உறுதி பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த 3 எட்டை நீங்கள் தயவு செஞ்சு இனி கடைபிடிங்க. நானும் இந்த 3 எட்டை கடைபிடிக்க போகிறேன். ப்ளஸ் இந்த பதிவு உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ப்ளஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி உங்களுக்கான மனதில் எழுப்பட்ட தகவல்களை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் மறுபடியும் ஒரு வீடியோ கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிற வீடியோ வந்து விடைபெறுவது நான் உங்கள் பிவி. நன்றி, வணக்கம்.